அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தை கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேச நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி, அமைச்சரான செந்தில் பாலாஜி, கோவி செழியன், ஆர் ராஜேந்திரன், மு.க. ஸ்டாலின் கணக்கு கைகூடுமா, இந்த பொருளை தான் நம்ம வாதிக்க இருக்கிறோம். நான் கருத்துரையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள், வணக்கம். ரவீந்திரன். திமுகவிலிருந்து பேராசிரியர் கான்ஸ்டன்டைன் அவர்கள், வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள், வணக்கம். அரசியல் விமர்சகர் திரு பொங்கலூர் மணிகண்டன் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு பொங்கலூர் மணிகண்டன். மணி சார், உங்களிடமிருந்தே தொடங்குறேன். இதுக்குள்ளே ஒரு கணக்கு இருக்குல்ல, ஒரு அமைச்சரவை மாற்றம் அப்படின்னா அமைச்சர்கள் அவங்களுடைய திறன் அதெல்லாம் தாண்டி முதல்வருக்கு ஒரு கணக்கு ஒன்று இருந்திருக்கணும். முதல்வர் சொல்வது கட்சியினுடைய வளர்ச்சியை பார்க்குறேன், ஆட்சித்திறன் மேம்பாடு, இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணி தான் இந்த அமைச்சரவை மாற்றம் அப்படின்னு சொல்கிறார். எப்படி எடுத்துக்கிறீங்க? முதலமைச்சருடைய தனி உரிமை, யார் அமைச்சராக இருக்கணும் இருக்கக்கூடாதுன்றது ஆங்கிலத்தில் சொல்லணும்னா இட்ஸ் அ ப்ரொரோகேட்டிவ் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர். அதில் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. பட் ஒரு ஜனநாயக நாட்டில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் பொழுது, அமைச்சரவை மாற்றம், அதுவும் இந்த 3.5 ஆண்டுகளில் 5வது அமைச்சரவை மாற்றம் ஏற்படும் பொழுது விமர்சனங்கள் எழுவது தவிர்க்க முடியாதது. இந்த மாற்றத்தில் நம்ம எல்லாருக்குமே தெரியும் 2 விஷயங்கள் தான் பிரதானமானது. மற்றவற்றை நாம் ஒதுக்கி தள்ளிடலாம், நேரம் கருதி பெருசாக அதில் பேசுகிறதுக்கு எதுவும் இல்லை. இட்ஸ் அ சீஃப் மினிஸ்டர்ஸ் ப்ரொரோகேட்டிவ், இதுவும் தான். பட் இந்த 2 விஷயம், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் டெப்டி சிஎம் ஆனதும், செந்தில் பாலாஜி மறுபடியும் அதே அமைச்சரானதும் தான் டு பி ப்ரிசைஸ் நம்ம பேச வேண்டிய விஷயம் நான் பார்க்குறேன், கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது. அதில் உதய அவர்களுக்கு இது எதிர்பார்க்கப்பட்டது தான். பட் ஏன் இவ்வளவு அவசரம் தான் எனக்கு புரியல. இன்னொன்று, ஒரு டெப்டி சிஎம் சாதாரணமாக எந்த கட்டத்தில் வருவாங்கன்னு கேட்டிங்கன்னா சீஃப் மினிஸ்டர் செயல்பட முடியாத நிலையில் இருக்கிறார் என்றால் வருவார்கள். நம்முடைய முதலமைச்சர் பூரண உடல் நலத்துடன் இருக்கிறார், அதனால் அந்த கொஸ்டினே எழவில்லை. ரெண்டாவது, இன்னர் கம்பல்ஷன்ஸ் வாங்க, அதாவது ஒரு கூட்டணி சர்க்கார் இருக்குது, அவங்களோட பொலிட்டிக்கல் கம்பல்ஷன் அல்லது பார்ட்டிக்குள்ளே வேறு பவர் சென்டர்ஸ் இருக்குன்னா அவங்கள ஹேண்டில் பண்ணணுன்னா அது கொண்டு வரலாம். அதுவும் இல்லை, பார்ட்டி ஃபுல் கண்ட்ரோலில் தான் இருக்குது, முதலமைச்சர் கண்ட்ரோல். ஸோ அப்போ மூணாவதாக இருக்கக்கூடிய சேட் திங் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபேமிலிக்குள்ளேயே பவர் இருக்கணும்னு அவங்க விரும்புகிறாங்க. அதனால் அதற்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் இப்பயே பண்ணுறாங்கன்றது தான் அன்ஃபார்ச்சுனேட்லி த ட்ரூத். இது நிச்சயமாக என்னை பொறுத்தவரையில் ஜனநாயகத்திற்கு இருக்கக்கூடிய இந்தியன் கண்டெக்ஸ்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால்னு நான் பார்ப்பது, நம்பர் 1 சேலஞ்ச் மதவாதம், நம்பர் 2 வாரிசு அரசியல், நம்பர் 3 ஊழல். ஆகவே இவ்வளவு சீக்கிரமாக இதை ஆக்கியிருக்க வேண்டாமோன்னு தான் எனக்கு தோணுது. எப்படி இருந்தாலும் நடக்க போதுனால, பட் அந்த ப்ராசஸ் இருக்குது. இப்போ ஸ்டாலின் அவர்கள் 2009 வந்தபோது இந்த கொஸ்டினே எழலை, ஏன்னா அவர் த்ரூ ப்ராசஸ் வந்தார். இதை இவ்வளவு அவசரப்பட்டு ஏன் செய்கிறாங்கன்றது என்னை பொறுத்த வரைக்கும் அதை விளங்கிக்க முடியல. இது கண்டிப்பாக இது இந்த கவர்மெண்ட்டுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு செட்பேக்குன்னு தான் நான் பார்க்குறேன். நீங்கள் முதல்வர் சொல்வது கட்சியினுடைய வளர்ச்சி அது ரொம்ப முக்கியம், நீண்ட காலம் பயணிக்க வேண்டிய ஒரு கட்சி அது வளர்ச்சி அடையணுன்றது. அப்புறம் ஆட்சித்திறன் மேம்பாடு, இதுக்காக தான் இந்த மாற்றம் அப்படின்றப்ப திருமணி நான் உங்களிடம் கேட்குறது, நீங்கள் ஏன் செந்தில் பாலாஜி உதயநிதி அப்படின்னு உங்கள் பார்வையை சுருக்கிக்கிட்டீங்க? இப்போ கோவி செழியனுக்கு கொடுத்தது ஒரு பட்டியலின சமூகத்திற்கு ஒரு பிரதி, அப்படிலாம் நீங்கள் இல்லை. லெட் அஸ் பி ப்ராக்டிக்கல். இது 2 தான் இன்றைக்கி பேசப்படு பொருளாக இருக்குது. நேரம் கருதி, ஏன்னா 4 விருந்தினர்கள் இருக்கிறாங்க, அவங்க எல்லாருமே எக்ஸ்பர்ட்ஸ் தான், அவங்க எல்லாருமே நீண்ட அனுபவமும் ஆழமான அறிவுத்திறனும் கொண்டவர்கள். அவங்களுடைய கருத்துக்களை அவங்க சொல்லுவாங்க. அதனால் நான் எனக்கு கிடைக்கிற அந்த குறுகிய நேரத்தில் நான் இந்த 2 விஷயத்தை தான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். செட்பேக்ன்றது ஐ திங்க் இட்ஸ் அ செட்பேக். டெஃபினெட்லி டிஎம்கேக்கு அவங்களோட ஒரு குட்வில்லை அவங்க இழந்திருக்காங்கன்னு தான் நான் பார்க்குறேன். நம்பர் 1, எனக்கு தெரிஞ்ச உதயோட எலிவேஷனை விட இந்த கவர்மெண்ட்டுக்கான மிகப்பெரிய செட்பேக்காக, சீரியஸ் சேலஞ்சாக இருக்கிறது செந்தில் பாலாஜியோட எலிவேஷன். இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டில் நடந்ததை மட்டும் வச்சு நம்ம பேசினோம்னாலே கூட இவங்க ஒரு சீரியஸ் கிரைசிஸ் நோக்கி நகர்றாங்கன்னு தான் எனக்கு தோணுது. சுருக்கமாக சொல்கிறேன்னா 3 விஷயங்கள் இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டில் நடந்திருக்கு. உச்சநீதிமன்றம் இந்த பிஎம்எல்ஏ இந்த கேஸில் எம்எல்ஏ எம்பிஸ் கோர்ட்டில் இருக்கக்கூடிய மூல வழக்கு சம்மந்தமான ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு, இட் வாஸ் அ வெரி டீட்டெயில்டு ரிப்போர்ட். இவ்வளவு சாட்சிகள், 2000 சாட்சிகள் இருக்காங்க, அந்த குறிப்பிட்ட நீதிபதி அவர்களால் இந்த வழக்கை விசாரிக்க முடியாது, அதனால் ஸ்பெஷல் ஜட்ஜை இந்த கேஸுக்காக மட்டுமே போட வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்திற்கு ஒரு அறிவுறுத்தல் கொடுத்திருக்கிறது. ப்ராசிக்யூட்டிங் ஏஜென்சியான தமிழ்நாடு அரசுக்கு நீங்கள் வழக்கை விரைந்து முடிக்கணும்னு சொல்லியிருக்கு. இது 2ஐயும் விட ரொம்ப சீரியஸான விஷயம் என்னென்னா, பெயில் கேன்சலேஷனுக்கு அந்த பாதிக்கப்பட்ட ஒருவர் பெட்டிஷன் இன்றைக்கி மூவ் பண்ணியிருக்காரு. அப்போ எந்த ஜட்ஜு பெயில் கொடுத்தாரோ, ஜஸ்டிஸ் ஓகா, அவர் சொல்கிறார் நீங்கள் தனியாக ஒரு பெட்டிஷனை மூவ் பண்ணுங்கள், நான் கன்சிடர் பண்ணுறேன்னு சொல்கிறார். நல்லா கவனிங்க, 4 நாட்கள் தான் ஆகுது செந்தில் பாலாஜி அவர்களுக்கு பெயில் கொடுத்து.
என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் 4 days ஜஸ்ட் 4 days தான் ஆகுது பெயில் கொடுத்து, அதுக்குள்ளே பெயில் கேன்சலேஷனுக்கு போகும்பொழுது அதை என்டர்டைன் பண்ணி சுப்ரீம் கோர்ட் சொல்கிறதுன்றது வந்து அவர் இன்னொன்று சொல்கிறார் அந்த பெட்டிஷனர், அலார்மிங் சிச்சுவேஷன் இஸ் டெவலப்பிங் இன் தமிழ்நாடு. ஏன்னா நீங்கள் பெயில் கொடுக்கும்பொழுது அவருக்கு அவர் மந்திரி இல்லை, அதனால தான் நீங்கள் கொடுத்தீங்க. தட் இஸ் ஒன் ஆஃப் த கிரவுண்ட்ஸ். இன்றைக்கி அவர் மந்திரி ஆயிருக்காருன்னு பொழுது அந்த பெட்டிஷனை சுப்ரீம் கோர்ட் என்டர்டைன் பண்ணுது. ஸோ எனக்கு இது இன்னொன்று, இந்த கேஸில் வந்து ப்ராசிக்யூட்டிங் ஏஜென்சி இஸ் த தமிழ்நாடு கவர்மெண்ட். அன்ஃபார்ச்சுனேட்லி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 2 முறை செந்தில் பாலாஜி அவர்களை பாராட்டி பேசியது எல்லாமே இவர்களுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் போகக்கூடிய வாய்ப்புள்ள விஷயமாகத்தான் நான் பார்க்கிறேன். ஆகவே இந்த 2 டெவலப்மெண்ட்ஸுமே உதய் அவர்கள் டெப்டி சிஎம் ஆனதும் செந்தில் பாலாஜி டெவலப்மெண்ட் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் நடந்ததும் நிச்சயமாக இந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு செட்பேக்காக தான் நான் பார்க்குறேன். பேசலாம் திருமணி. பேராசிரியர், இப்போ 2 விஷயம். முதல்வர் சொல்வது அமைச்சரவை அப்படின்னு ஒரு கூட்டு பொறுப்பு தான், மக்களின் நம்பிக்கையை நீங்கள் பெறணும் அப்படின்றதும், கட்சி வளர்ச்சி ஆட்சித்திறன் மேம்பாடு, இதுதான் முதல்வர் சொல்லியிருக்கு. இந்த 2 இதுலையும் பயணிக்கணும் அப்படின்னு. ஆனால் அதில் அவசரம் காட்டப்பட்டிருக்கிறதா அப்படின்றது ஒன்றும், சட்ட சிக்கல் இருக்கக்கூடிய இதில் செந்தில் பாலாஜிக்கு கொடுக்கணுமான்ற 2 புள்ளிகள் தான் இருக்குது. நம்ம இந்த முதல்வர் கணக்கை தாண்டி இந்த 2 தடையை தாண்டுற மாதிரி இருக்கே. அதுக்கு முன்னாடி சகோதரர் மணி பேசும்போது என்ன சொன்னார்னா, சிஎம் பிரச்சனைகள் இருந்தால் அல்லது அழுத்தங்கள் இருந்தால் தான் டெப்டி சிஎம். அவருக்கு தெரியும், ஏறத்தாழ ஒரு 15 மாநிலங்களில் 24 டெப்டி சிஎம்ஸ் இருக்கிறாங்க. ஒப்பந்தம் போட்டே தான் கூட்டணியே வருது. அது நான் சொல்றது என்னன்னா, டெப்டி சிஎம் இருக்கிறாங்க, ரைட், பாஜகவாக இருக்கலாம் இல்லை மற்ற கட்சிகளாக இருக்கலாம், டெப்டி சிஎம் இருக்கிறாங்க. ஸோ அது வந்து ஜனநாயகத்தில் ஒரு அனுமதிக்கப்பட்ட ஒன்று. இன்னொன்று, எனக்கு என்ன ஒரு கான்ட்ரவர்சி அல்ல ஒரு மாற்றம் எப்படின்னா, 2006 ஆகஸ்ட் 25 உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு பெரிய இஷ்யூ கிளம்பிச்சு. என்ன அப்படின்னா, நவீன தசரதன் அப்படின்னு சொல்லி பழநெடுமாறன் அவர்கள் ஒரு கட்டுரை எழுதினார். அதாவது தசரதன் அவருக்கு வந்து முடி நிறைத்தது, அதை பார்த்த உடனே முடிசூட்டணும்னு நினைச்சாரு ராமனுக்கு, கலைஞர் அதை செய்யலை அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம். இன்னைக்கு சகோதரர் மணி என்ன சொல்றாரு, இவ்வளோ சீக்கிரமாக கொடுக்குறீங்க. அப்போ கொடுக்காத போதும் திமுக மீதான விமர்சனம், கொடுக்கிற போதும், அதாவது முதல் 96-2001 கொடுக்கல, 2வது இதுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அந்த விமர்சனம் வருது. இங்கே சரி அப்படி சொல்லியிருக்காங்களே, அப்போ முதல் இதுலேயே நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னு நினைச்சா இதுவும் விமர்சனம் ஆகிறது என்றால், கொடுப்பதோ கொடுக்காமல் இருப்பதோ இங்கு பொருட்டல்ல, அது திமுகவின் மீது இருக்கிற வன்மம் என்று நான் பார்க்கிறேன். ரைட். இப்போ சகோதரர் உதயநிதியை பொறுத்த வரைக்கும் கழக உடன்பிறப்பு நாங்கள் மட்டும் இல்லை, பொதுவான மக்கள். அமெரிக்கா போனப்போவே எனக்கு அங்கே இருந்தே வந்து தகவல் சொன்னாங்க, பெருவாரியான கேள்வி வந்து இன்னும் ஏன் அவரை டெப்டி சிஎம் ஆக்கலை உதயாவை என்கிற கேள்வி வந்தது. ஏன் அது கேட்குறாங்க எல்லாரும்? அதாவது அவங்க என்னன்னா, இப்போ விளையாட்டுத்துறை அவர் கையில் கொடுத்தோம், ரைட். உறுதியாக சொல்லுகிறேன், இந்த 1.5 ஆண்டுகளில் அமைச்சர் உதயநிதி சாதித்ததை இன்னொரு மாநிலமோ அல்லது தமிழ்நாடோ இதுவரைக்கும் சாதித்ததில்லை. ஏறத்தாழ 6 இன்டர்நேஷனல் காம்படிஷன்ஸ் நடந்திருக்கு, 4 நேஷனல் நடந்திருக்கு. இதை தாண்டி 2400க்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்கள், நம்ம விளையாட்டு வீரர்களுக்கு 102 கோடி ஊக்கத்தொகை அளிக்கப்பட்டிருக்கிறது. பெரும்பாலான மாவட்ட மைதானங்கள் சீரமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு விளையாட்டு நகரம் நடத்துவதற்கென்று திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கு. அப்போ இந்த விளையாட்டுத்துறை இதுவரைக்கும் இருந்த இடத்திலிருந்து அவர் தூக்கிட்டு வர்றார். அப்போ நிர்வாக ரீதியாக அவர் ஒரு தன்னை நிரூபிக்கிற ஒரு இடம். ஒரே ஒரு குறுக்கீடு, நீ ரொம்ப கவனமாக பிற மாநிலங்களை ஒப்பிட்டீங்க. நம்ம இந்த தலைப்பு நேற்றும் பேசினதுனால ஒரு சின்னதுக்காக, இந்த வாய்ப்பு பிற அமைச்சர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் நிரூபிச்சிருப்பாங்கல்ல. பிற மாநிலத்தோடு ஒப்பிடாம திமுகவில் உள்ள பிறரோடு ஒப்பிட்டா சரியா இருக்கும்ல? அது கரெக்ட். இப்ப நம்ம என்ன சொல்ல வரோம், பிறரோடு ஒப்பிடுவதில் உதயாவுக்கு இருக்கக்கூடிய மற்றவர்களை தாண்டி அவருக்கு என்ன பின்னடைவு இருக்கு, எனக்கு அதை சொல்லுங்களேன். அமாங் த ஈக்குவல்ஸ் ஹி நம்பர் 1. நான் அப்படிதான் பார்க்கிறேன். நாங்க எல்லாரும் ஒண்ணு. இப்ப நீங்க சகோதரர் மணிகிட்ட இருந்து ஆரம்பிச்சீங்க டிபேட். அதுக்கு அர்த்தம் வந்து அவரு இருக்கிறதுல அவர் திறமசாலி அப்படிங்கிறது இல்லை. அந்த சூழ்நிலையில அமாங் த ஈக்குவல்ஸ் நம்பர் 1. அதுதான் இங்க ஜனநாயகத்துல அவருக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னொன்னு நான் சொல்றேன், நீங்க எங்களுக்கு அண்ணா சொல்லி தந்தது அதுதான். மக்கள்கிட்ட போங்க, மக்கள் என்னவா இருக்காங்களோ அந்த அரசியல் எடுங்க. சார், நான் இன்னைக்கு ஓப்பனாக சொல்கிறேன் சார், ஒரு கூட்டத்துக்கு இப்போ எங்கள் கட்சியிலேயே மிகப்பெரிய அறிவாளி அல்லது ஒரு சிந்தனையாளர்னு நீங்கள் யாரையாவது ஒருத்தரை சொன்னீங்கன்னா,
அவர் பொதுமக்கள்கிட்ட பேசும்போது இருக்கிற இம்பேக்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அதனால் ஏற்படக்கூடிய விளைவு, அதுக்கும் சகோதரர் உதயநிதி பேசும்போது ஏற்படுகிற அந்த விளைவு இருக்கு பாருங்க. சரி, நான் கலைஞரின் பேரன் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னா அது கட்சி வளர்ச்சிக்கு பயன்படும் நினைக்கிறீங்க? இல்ல, கட்சிக்கு மட்டும் இல்ல, கட்சி பயன்படுதுனாவே அது ஆட்சிக்கு தானே. கட்சி முதல்வர் சொல்ற கட்சி ஆட்சின்ற இடத்தில் இப்ப மணி அவர்கள் சொல்றது முதல்வர் கணக்கு ஒன்றா இருக்கு. ஆனா திரு செந்தில் பாலாஜி உதயநிதி, இப்ப உதயநிதிக்கு போதுமான விளக்கம் கொடுக்குறீங்க, செந்தில் பாலாஜி இதெல்லாம் செட்பேக்கா வரும்ன்றது, அந்த கணக்கு அடிபடுன்றது இல்ல. அவரு சகோதரர் மணி சொல்லுவதை நான் மறுக்கல. இந்த விமர்சனங்கள் வரும் என்பது நாங்கள் எதிர்பார்க்கறதில்லை. இப்போ நீங்க பாஜக வந்து எந்தெந்த எதிர்க்கட்சி தலைவர்கள் மேல எல்லாம் பிஎம்எல்ஏ வழக்கு போட்டதோ அதுல 118 பேர் இன்னைக்கு பாஜகவில் இருக்காங்க தலைவர்கள். செந்தில் பாலாஜி அவர்கள் கோர்ட்டிலே சொன்னார், என்ன பாஜகவில் சேர சொல்லி நிர்பந்தித்தார்கள், யாரும் மறுக்கல. ஒரு சாதாரணமா ஒரு பொய்யை நீங்க நீதிமன்றத்தில் வைக்க முடியாது. அப்போ அவ்வளவு தூரம் அழுத்தம் கொடுத்ததற்கு காரணம் அவரை கையில் எடுத்துக்கொண்டு திமுகவை வலிமை இழக்க செய்யலாம் என்று எங்களினுடைய அரசியல் எதிரிகள் எங்களை நேரடியாக களம் காண முடியாத நேரத்தில் சகோதரர் பாலாஜியை பகடக்காயாக பயன்படுத்தலாமா என்ற சிந்தனைக்கு வந்த பொழுது ஏனைய மாநிலங்களில் பல தலைவர்கள் 138 தலைவர்கள் தங்களை மாற்றிக்கொண்டதை போல இல்லாமல் நான் ஏற்றுக்கொண்டதற்காக இருக்கிறேன் என்று இருந்து அதை சகித்து கொண்டு இந்த இயக்கத்தை அவர் ஒரு வகையில் எதிரிகளிடமிருந்து காப்பாற்றி இருக்கிறார். அதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் பாராட்டி. ஆனால் அதுல ஒரு சிக்கல், இப்ப நீங்க அரசியல் ரீதியாக சொல்வது வந்து உங்கள் பார்வை இருக்கு, அதுல இருக்கிற சிக்கல்ன்றது மூல வழக்கு சம்பந்தப்பட்டது. சட்டவிரோத பண பரிமாற்ற பிஎம்எல்ஏ வழக்கு மட்டும் இல்லை, அந்த மூல வழக்கை யார் விசாரிக்கிறாங்கன்னா இங்க இருக்கிற தமிழக காவல்துறை. அது யாருக்கு கீழே வருதுன்னா முதல்வருக்கு கீழே வருது. முதல்வர் முன்முடிவோடு பாராட்டி விட்டார், அது சட்ட சிக்கலை ஏற்படுத்தும். ஒன்று, இந்த அவசரமான அமைச்சரவை மாற்றம்ன்றது அவர் ஜாமீன் கொடுத்தாங்க, அதுக்குள்ளும் சிக்கலை ஏற்படுத்தும், அது ஒரு அதிர்வை ஏற்படுத்தலாம்ன்றதானே. இல்ல, அவர் சொல்றாரு ரைட்டு, ஜாமீன் கொடுக்கும்போது அப்படி ஒன்று இருந்திருந்தால் அவங்க சொல்லியிருப்பாங்க. அவங்க வந்து நிபந்தனையோட தானே ஜாமீன் கொடுக்குறாங்க. கொடுக்கும் பொழுது அவங்க அந்த மாதிரி ஒரு நிபந்தனையை சகோதரர் செந்தில் பாலாஜிக்கு விதிக்கல. இன்னொன்னு நான் சகோதரர் மணிக்கு ஒரு ஞாபகப்படுத்துகிறேன், அவருக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பில்லை. இந்த வழக்கை எடுத்து ஏறத்தாழ 18 இருந்து இன்னைக்கு வரைக்குமான இந்த பிஎம்எல்ஏ இன்னைக்கு வரைக்கும் ஏன் சார்ஜ் ஷீட் போடல மணி அவர்? அதாவது அவர் சொல்றதை நான் உடன்படுறேன். ரெண்டு விஷயமா பார்க்கிறேன். ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை ரெப்ரசன்ட் பண்ற பேராசிரியர் சொல்வது வந்து இது எல்லாவற்றையும் நாங்க கணக்கு பார்த்துட்டு இருக்கோம், எங்க கட்சி வளர்ச்சி தேவைப்படுது, எல்லாரோட ஆசையா இருக்கு உதயநிதி அவர்களை கொண்டு வந்தோன்றதும், இதுல எங்கள் சட்டத்தடையெல்லாம் இல்லை, நாங்க கொண்டு வந்திருக்கோம். ஒரு அரசியல் ரீதியான அழுத்தத்தை தாண்டி வரக்கூடிய ஒருத்தர தலைமை அங்கீகரிக்குது தானே, இது ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜ் தானே. இல்லை விஜயன், நேரம் கருதி நான் சொல்கிறேன், உதய விஷயத்தை நான் மேலே பேச விரும்பலை, ஏன்னா அதுக்கு சப்ஜெக்டிவான ஆர்குமெண்ட்ஸ் தான் நிறையா இருக்கும். அது ரெண்டாவது, எனக்கு பர்சனலாக உதய மேலே எந்த விதமான வருத்தம் எதுவும் கிடையாது. ஐ விஷ் ஹிம் ஆல் த பெஸ்ட், அது வேற. பட் செந்தில் பாலாஜி இஷ்யூ இஸ் வெரி சீரியஸ் இஷ்யூ. பிஎம்எல்ஏ வந்து ஒரு பார்ட்டு, மெயின் கேஸும் உங்கள் கழுத்தை நெருக்க ஆரம்பிச்சிருக்கு. டு பி ஃப்ராங்க் வித் யூ, வித் ஆல் ஹியூமிலிட்டி நான் சொல்கிறேன் பேராசிரியருக்கு, 2G கேஸில் எந்த ட்ரெஜெக்ட்ரியில் சுப்ரீம் கோர்ட் போச்சோ கிட்டத்தட்ட அந்த ட்ரெஜெக்ட்ரியில் பாலாஜி கேஸில் போகுது. செப்டம்பர் 2010 அந்த கேஸை க்ளோஸாக வாட்ச் பண்ணணுன்ற முறையில் நான் சொல்கிறேன். அது சீரியஸ் கிரைசிஸ் உங்களுக்கு உருவாக்க போகுதுன்னு தெரிஞ்சுது. டிசம்பரில் ரெய்ட்ஸ் வந்தது, பிப்ரவரியில் ஆராசா கைது, மே மாதம் கனிமொழி அவர்கள் கைது. கிட்டத்தட்ட அந்த ட்ரெஜெக்ட்ரியில் செந்தில் பாலாஜி கேஸ் போகுது. நீங்கள் நல்ல வழக்கறிஞர்கள் யாரை வேணால் கேளுங்க, பெயிலை கொடுத்த 4 நாளில் பெயில் கேன்சலேஷனுக்கு போகும்போது ரிமெம்பர் மெயின் கேஸை பற்றி நம்ம பேசுகிறோம், நாட் பிஎம்எல்ஏ. அதில் வந்து அவங்க வந்து என்டர்டெயின் பண்ணுறாங்க, யூ ஃபைல் த கேஸ்ன்றாங்க. இது இவங்களுக்கு பெரிய சிக்கலை உண்டாக்க போது, ஏன் இவ்வளவு அவசரம்? இல்லை, இதில் ஒன்று என்னென்னா, எப்போதுமே பெயில் கொடுத்தால் பெயில் கேன்சலேஷனுக்கான அப்ளிகேஷனை நீங்கள் அடுத்த மணி நேரத்தில் கூட போடலாம். அது வந்து உடனே போடணும் போடக்கூடாதுங்கிறது இதில் ஒரு அரசியல் இருக்குது. அதாவது சகோதரர் மணிக்கிட்ட நான் ஒன்று தான், இந்த வழக்கை டெல்லிக்கு எடுத்துகிட்டு போகிறார் ஒருத்தர். அவர் வந்து என்ன சொல்கிறார், நான் 3 லட்ச ரூபா கொடுத்தேன் தரல அப்படிங்கிறது ரைட். உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கறிஞர் அதை வாதிடணும்னா எவ்வளோ செலவாகும் தெரியுமா சகோதரருக்கு தெரியும். நீங்க உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதிகள் கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு லாயரை நீங்க என்கேஜ் பண்ணணும்னா தம்பி விஜய், உங்களுக்கு சொல்றேன், தமிழ்நாட்டு மக்களும் தெரிஞ்சிருக்கட்டும், குறைஞ்சது 15 லட்சம் ரூபாயிலிருந்து 25 லட்சம் ரூபாய் சரியான நீங்க இது கொடுக்கணும். அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு இன்கம் டாக்ஸையும் கட்டிட்டு நீங்க இந்த டிடி அவங்க கையில. நீங்க சொல்வது வந்து அந்த 3 லட்சம் ரூபாய்க்காக ஒருத்தன் போய் போராடுவானா? அப்ப அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கா இல்லையா?
அதுக்கான மெசேஜ் தான் முதல்வர் கொடுத்திருக்காரு. பிஜேபிக்கு கொடுத்த மெசேஜ் தான் சார் செந்தில் பாலாஜியோட பதவி. அதாவது வேற ஒண்ணும் கிடையாது. இல்ல ரொம்ப தவறா பேசுறாரு பேராசிரியர், வருத்தமாக இருக்கிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா மற்ற கரப்ஷனுக்கும் ஜாப் ராக்கெட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. பல பேர் காசு கொடுத்துட்டு ஏமாந்துருக்காங்க. தேர் ஆர் 6 சார்ஜ் ஷீட்ஸ். இவருக்கு 1.5 ஆண்டுகள் வந்து சிறையில் இருந்தாருங்க. பல பேர் வாழ்க்கையை இழந்துட்டு நிற்கிறான். காசு கொடுத்து சில வழக்கறிஞர்கள் அங்கே போகிறாங்கன்றாங்க. அவங்களுக்கு உள்நோக்கம் இருக்கலாம், நான் மறுக்கல. ஆனால் மெயின் கேஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப சீரியஸான ஒரு கேஸ். நீங்கள் சட்ட நுணுக்கம் பேசுறீங்க. சட்ட நுணுக்கம் பேசல, சாதாரண எளிய உண்மையை பேசுகிறேன். காசு கொடுத்துட்டு வேலைக்காக ஏமாந்து நிற்கிறவனோட அந்த கஷ்டத்தை நீங்கள் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல 400 கோடி போச்சுன்னு சொன்னீங்கன்னா அதை விட இந்த காசு கொடுத்து வேலை கிடைக்காம இருக்கனோட கஷ்டம் ரொம்ப கொடுமை. ஒரு அரசு சகோதரர் வந்து சென்டிமெண்டா அந்த வழக்கு எடுக்கிறார். நான் வந்து அதுல மாற்று கருத்தே கிடையாது. அதுக்குள்ள டெக்னிக்கல்குள்ள வேண்டாம், நம்ம வேற பேசலாம். இதுல ஒரே ஒரு கேள்வி. கான்ஸ்டன்டைன் சொன்னது ஒரு கட்சி தலைவரா இருக்காரு, ஒரு முதலமைச்சரா இருக்கிறார். அவர் செய்திய கட்சி நிர்வாகிகளுக்கும் சொல்லணும். என்ன ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுது, இதுக்கு பின்னாடி ஒரு சதி இருக்கு, அதை மீண்டு வந்திருக்கிறார். ஒரு தலைவரா நான் ஒன்னு அங்கீகரிக்கிறேன். இதுதானே அதுக்குள்ள அரசியல் மெசேஜ். இல்ல, நிச்சயமா இது ஏற்புடையதில்லை. நான் மனப்பூர்வமா சொல்றேன், கலைஞர் வந்து அதை செஞ்சிருக்க மாட்டார். ஏன்னா there are serious charges. இன்னொன்னுங்க, நீங்க எந்த சார்ஜஸ் எல்லாம் இன்னைக்கு ஃபேப்ரிகேட்டட் இருக்கீங்களோ அது எல்லாத்தையும் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது சொன்னார். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், உங்க கவர்மெண்ட் தான் ப்ராசிக்யூட்டிங் ஏஜென்சி. 6 சார்ஜ் ஷீட் அங்க இருக்குது. பல பேர் ஏமாந்து 2G வழக்கை நீங்க நுணுக்கமா பார்த்தவர்ன்றதுனால முதல்ல மிகப்பெரிய பிரளயம் நாடாளுமன்றத்தில் நடந்த போது கலைஞர் அவர்கள்ட்ட கேட்குறாங்க, ஆராசாவை வந்து ரிசைன் பண்ண சொல்லுங்க அப்படின்றப்போ முடியாது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பிறகு என்னாச்சு? நிர்பந்தம். திமுக பவள விழா கொண்டாடக்கூடிய கட்சி, இந்தியாவிலேயே வந்து பிராந்திய கட்சிகளில் சுதந்திரத்துக்கு பிறகு தோன்றின கட்சிகளில் அலைவா இருக்கக்கூடிய கட்சின்றதுலாம் எந்த மாற்று கருத்து இல்லை. அவங்க நிறைய சட்ட சிக்கல்களை சந்திச்சிருக்காங்க. இது ஒரு வித்தியாசமான கேஸ். ஏன்னா நீங்க தான் ப்ராசிக்யூட்டிங் ஏஜென்சி. சரி, ஓகே, மறந்துடாதீங்க. ரவீந்திரன் துரைசாமி, இப்போ இதற்குள்ள இருக்கிற சட்ட பார்வை, தார்மீக பார்வை, அவசரம், இது ஒரு கணக்கு கட்சி சார்பாக பேராசிரியர் சொல்றாரு. ஆனா முதல்வர் இதெல்லாம் யோசிச்சிருப்பாரா? அவருடைய கணக்கு என்னவா இருக்கு? ஏன் திரு செந்தில் பாலாஜி, ஏன் திரு கோவிசெலியன், ஏன் திரு ஆர் ராஜேந்திரன், எதற்காக உதயநிதிக்கு உடனடியாக வந்து இப்போ கொண்டு வராங்க? இதுக்கெல்லாம் என்ன கணக்கு இருக்கு? பொதுவாக எல்லார் மத்தியிலுமே அன்னைக்கு கலைஞருக்கு இது, இன்னைக்கு ஸ்டாலினுக்கு இதுன்னு ஒரு கம்பேரிசன் இருக்குது. அதுவே வந்து கால வரனோட பார்த்தா அன்னைக்கு கலைஞர் கட்சிக்குள்ளே இவ்வளோ கண்ட்ரோலில் இல்லை. அவர் இருக்கும்போதே வைகோ தலைமையில் 1/3 மாவட்ட செயலாளர்கள், 1/3 ஒன்றிய செயலாளர்கள், 1/3 கிளை செயலாளர்கள் வந்து கலைஞரை எதிர்த்தே போனாங்க. அந்த அளவுக்கு தான் கலைஞருக்கு கண்ட்ரோல் கட்சிக்குள்ளே இருந்தது. அப்போ அதுக்கு மெயின் ரீசனாக இருந்தது மு.க. ஸ்டாலின் ஃபேக்டர். அதற்கு முன்னே ராஜேந்தர் இதுலேயும் மெயின் ரீசனாக மு.க. ஸ்டாலின் ஃபேக்டர் அவர் கொண்டு வந்தார். அதற்கு பிறகு மு.க. அழகிரி இதுலேயும் மு.க. ஸ்டாலின் ஃபேக்டர் தான் இருந்தது. அப்போது இந்த 3 சக்திகளுமே வெளியேறியாச்சு. ஒருத்தர் க்ரௌட் புல்லர், ஒருத்தர் ஆர்கனைசர், இன்னொருத்தர் அவரோட சகோதரர், அவரும் ஆர்கனைசர் தான். 3 பேருமே வெளியே போன பிறகு மு.க. ஸ்டாலின் இருக்கிறாரு. அவர் அந்த கட்சியை பிடிக்கிறார். ஆல்மோஸ்ட் திமுக இன்னைக்கு சிங்கிள் பர்சன் பார்ட்டி. கலைஞர் சிங்கிள் பர்சன் பார்ட்டியா இல்லை. அந்த வார்த்தை கரெக்ட் தானா? ஆல்மோஸ்ட்ங்கிற வார்த்தையை சொல்லி தான் நான் சொல்றேன். இல்ல, கட்சியை பிடிச்சாருங்கிறீங்களே, அது சரிதானா? இல்ல, நீங்க பேசுங்க, குறுக்க வரல, பேசுங்க. கட்சியை பிடிச்சாருன்னா நீங்க அதை லிட்டரலா பார்க்க வேண்டாம். அவர் கையில் அந்த கட்சி வந்துட்டுன்னு சொல்லுங்க. எல்லாரும் ஆளுகைக்கு அவர் எந்த இடத்துல சொல்றாருன்னா, பொதுக்குழுவை கூட்டி, செயற்குழுவை கூட்டி, ஜனநாயக ப்ராசஸ்லாம் நடந்து தலைமை பொறுப்பு கொண்டு வந்து பிடிச்சாரு. அந்த இடத்துல அவருக்கு எனக்குள்ள டைம்ல சரி, அதை ஒன்றும் இதா சொல்லல. இவருக்குள்ள ஆளுமை கருணாநிதி கிடையாது. கருணாநிதிக்கு பைத்தியம் பிடிச்சிட்டு சாத்தூர் பாலகிருஷ்ணன் சிட்டிபாவை மறந்துட்டாரு. இன்னும் அவர் அலையன்ஸ் போகும்போது துணை பொதுச்செயலாளர் கருணாநிதியை டைரக்டா பேசினாரு. இன்னைக்கு ஸ்டாலினை யாராவது பேச முடியுமா? ஸ்டாலினை யாராவது பேசிட முடியுமா? நான் அதை சொல்றதுக்கு தான் சிங்கிள் பர்சன் பார்ட்டின்னு சொன்னேன். ஸோ அது சிங்கிள் பர்சன் பார்ட்டிங்கிற ஒரு அந்தஸ்துல இருக்குது. இல்ல, நான் ஒன்று கேட்கிறேன். முன்பு இதை அதிமுகவுக்கு சொல்லுவாங்க, ஜெயலலிதா அவர்கள் தான் எல்லாம். ஸ்டாலின் அப்படி நடத்தல. இது பாராட்டான்னு கேட்கிறேன். அவர் பாராட்டா எடுத்துக்க மாட்டாரு. அவர் விருப்பம், அவருக்கு பெர்ராகேட்டிவ். அதை நம்ம இப்படி எடுக்கணும் அப்படி எடுக்கணும் நம்ம சொல்ல முடியாது. எதிர்ப்பு இல்லைன்னு சொல்ல வரீங்க. ஸ்டாலின் கலைஞருக்கு கூட்டணி பேசும்போது அந்த நெருக்கடி இருந்துங்கிறது வரலாறு. அது நம்ம சொல்றதுல என்ன இருக்கு? இப்ப என்ன கணக்கு? இப்ப இதுல திரு செந்தில் பாலாஜி, திரு கோவிசெலியன், திரு ஆர் ராஜேந்திரன், அதுவும் செந்தில் பாலாஜி வழக்கு இருக்கு, சட்ட சிக்கல் மணி அவர்கள்லாம் கோடிட்டு காண்பிக்கிறாங்க அப்படின்னா முதல்வர் என்ன நினைக்கிறார்? எதற்காக உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சர் என்ற இடத்துக்கு நகர்றார்? அவருக்கு தெரியும் இது அவசரம்னு சொல்லலாம், விமர்சனம்னு சொல்லலாம், அதெல்லாம் எல்லாம் தெரிஞ்சுதான் இந்த 4 பேர் உள்ளுக்கு வராங்க. பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே உதயநிதியை எலிவேட் பண்ணுவாங்கன்னு எல்லாரும் சொன்னாப்புல. நான் சொன்னேன், ஒரு வெற்றிக்கு பிறகு தான் எலிவேட் பண்ணுவாங்கன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். அதே மாதிரி வெற்றிக்கு பிறகு எலிவேஷன் கொடுத்துருக்காங்க.
உதயநிதி வந்து கட்சிக்கு ப்ளஸ்ன்னு ரவீந்திரன் சொல்கிறதெல்லாம் நான் மறுக்கல. வேல்யூ அடிஷன் தான், ப்ளஸ் தான். அவருக்கு மற்ற இன்னொருத்தரோட அவர் ப்ளஸ் தாங்கிறது கட்சிக்காரங்க ஏற்றுக்கிறாங்க, கேடர்ஸ் ஏற்றுக்கிறாங்கிறதும் 100% உண்மையான. அவசரம்ன்ற இடம் இல்லை, மக்கள் அப்படி யோசிக்க மாட்டாங்கன்றீங்க. ஸ்டாலினுக்கு லாபமா நஷ்டமானு அவர் பார்த்து செய்கிறது தான், இதில் வேற எதுவுமே இல்லை. சரி, நான் அந்த இடம் ஜெயலலிதா சிங்கிள் பர்சன் பார்ட்டியாட்டே செயல்பட்டாப்புல, ஸ்டாலின் அப்படி செயல்படலை. ஸ்டாலின் வந்து வெற்றி காரணமே கூட்டணி தான்னு காஞ்சிபுரம் மாநாட்டில் பேசுகிறாருன்னு சொன்னால் அவருக்கு அந்த உண்மை தெரிஞ்சிருந்தாலும் கூட அதை அவர் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணதுக்கு தயாரில்லை. என்னை பொறுத்தவரை அது ஆல்மோஸ்ட் கலைஞருக்கு பார்ட்டியில் எல்லாரும் கேள்வி கேட்டாங்க, இவர்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு இந்த கட்சியில் யாரும் இல்லைங்கிற லெவலில் தான் நான் இந்த கட்சியை நான் பார்க்குறேன். செந்தில் பாலாஜி அவர்களுக்கு என்ன? செந்தில் பாலாஜியை பொறுத்தளவில் 2021 வந்து மேற்கு மண்டலத்தில் திமுக, பாஜக, பாமக அணி வந்து 2/3 சீட்டை ஜெயித்தாங்க. மற்ற எல்லா பகுதியிலையும் திமுக ஜெயிக்கும் போது அந்த பகுதியில் அதிமுக 2/3 சீட் ஜெயித்தாங்க. அப்போ கரூரில் வந்து 4 சீட்டும் செந்தில் பாலாஜி வெற்றி பெற்றிருந்தார், அந்த மாவட்ட செயலாளராக இருந்து. அது தென் எம்ஆர் விஜயபாஸ்கரை எதிர்த்து அது தோத்தா அவருக்கு எதிர்காலமே பாதிக்குங்க லெவலில் அவர் நின்று அதையும் ஜெயித்திருந்தார்னு சொல்லும்போது இவர் ஒரு பெட்டர் ஆர்கனைசராக இருப்பார்னு அந்த மண்டலத்துக்கு ஒரு பொறுப்பாக இது பண்ணி இங்கே வந்து நாம் கட்சியை வளர்க்கணுங்கிற ஒரு முடிவு எடுத்து, அதாவது வளர்ந்து தான் இருக்குது என்றாலும் மற்ற பகுதி அளவுக்கு இல்லைன்னு சொல்லும்போது மேலும் வளர்க்கணுங்கிற ஒரு முடிவு எடுத்து அவர் அதை முன்னெடுக்கும் போது அதில் ஆர்கனைசர்னு பேர் எடுத்த செந்தில் பாலாஜி பாயிண்ட் பர்சனாக நியமிக்கிறாரு. அவர் உள்ளாட்சி தேர்தலில் பெரிய வெற்றியை ஏற்படுத்தி. இதன் மூலம் என்ன மெசேஜ்ன்றது என்ன இருக்கு, என்ன கணக்குன்றது, கட்சி ஆட்சி இது ரெண்டையும் அடுத்த ரெண்டுமே எனக்கு அசெட் வேல்யூன்னு சொல்றாரு. இப்போ கோவி செழியன் ஆர் ராஜேந்திரன் அவங்க கொண்டு வருது. கோவி செழியன் ஆர் ராஜேந்திரன் வந்து மேற்கு பகுதியில் எடப்பாடி வந்து சேலத்தில் சாதிச்சாரு. அவரே சொன்னது மாதிரி 2019 8000 ஓட்டு குறைவாக இருந்த இடத்துல நான் பிரச்சாரம் பண்ணி அதை வந்து இன்னைக்கு 40,000 ஓட்டில் நான் ஜெயித்திருக்கேன்னு அவருக்கு எடப்பாடி தொகுதியை பற்றி சொல்லும்போது சொல்லியிருந்தார். ஸோ எடப்பாடியோட அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து சேலம், நாமக்கல், கள்ளக்குறிச்சி இந்த பகுதிகளில் பெருசாட்டும் சிறப்பாட்டும் இருக்குது கம்பேரிட்டிவில். ஸோ அந்த பகுதியில் இருந்து 2021 வந்து வெற்றி பெற்ற ஒருத்தர் வந்து பனமரத்துப்பட்டி ராஜேந்திரன். நம்மளே வந்து பனமரத்தி ராஜேந்திரன் மந்திரி அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு உங்கள் நிகழ்ச்சியில் கூட நான் சொல்லியிருப்பேன். ஸோ அது சோசியலி வந்து அது அந்த பகுதியில் வெற்றி பெற்ற திமுகவை மேலும் ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். அல்லது இது பாமகவுக்கு இதன் மூலம் ஒரு சவால்? பாமகவுக்கு இல்லை, எடப்பாடி பழனிசாமி அதிமுக. ஏன்னா அந்த ஓட்டு அதிமுக தான் குவிஞ்சு இருக்குது. ஓகே, ஸோ அதிமுக குவிஞ்சிருந்த அந்த ஓட்டை நியூட்ரலைஸ் பண்றதுக்கான ஒரு வியூகமாக தான் அதை செய்யறாரு. அடுத்தபடியா 2 அட்டவணை பிரிவு சகோதரர்களுக்கு கொடுத்தது அருந்ததியர் உள்ள ஒதுக்கீடை எடப்பாடி ஆதரிக்கிறார். அதுல அவருக்கு வழக்கறிஞர்கள் பேசினதாட்டெல்லாம் அவங்களுக்கு வரவேற்பு அதெல்லாம் கொடுத்தாங்க, நம்ம பார்த்தோம். ஆனால் அதில் பறையர்களுக்கும் தேவேந்திர குல வேளாளர்களுக்கும் பாதிப்புங்கிற ஒரு கருத்து வந்து அந்த சமூக இளைஞர்கள் மத்தியில் உருவாயிருக்கு. பல கருத்தரங்கள் நடக்குது. நம்ம இதில் கூட சேக்கு தமிழரசன் பேசினார். ஸோ அந்த இதில் அவங்களோட உணர்வையும் மதித்து அவங்க அதிருப்தி அடையக்கூடாதுங்கிறதுல தேவேந்திர குல வேளாளருக்கு ஒரு கூடுதல் லாகாவும் பறையர் சமூகத்தை சேர்ந்த தகுதியானவர், நான் அவரை குறைச்சி மதிப்பிடல, ஆன் மெரிட் தான் அவர் வந்திருக்கிறார். மெரிட்ல வந்து அந்த சோதரர் குறிப்பிட்ட ஒரு இன்க்ளூசிவான இடத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறார். பொங்கலூர் மணிகண்டன், உங்கள் பார்வை என்ன? முதலமைச்சருக்கு ஒரு கணக்கு இருக்கு, கட்சி ஆட்சி அப்படின்ற கணக்கு, விமர்சனங்கள் இருக்கும், சட்டப்பூர்வமான நெருக்கடிகள்லாம் இருக்கும். இதை தாண்டி ஒரு கணக்கு போட்டிருக்காங்க 2026, அதை மையப்படுத்தியும் ஒரு கணக்கு இருக்கு. இப்போ ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொன்ன மாதிரி ஆர் ராஜேந்திரன் வராரு அப்படின்னா அது எடப்பாடி அவர்களுக்கான ஒரு நெருக்கடிக்கான ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கிறோம் அப்படின்ற ஒரு பார்வை தானே. இந்த கணக்கெல்லாம் கைகூடுமா? இல்லைங்க, வீரபாண்டி ஆறுமுகம் அவர்களை விடவா நீங்க இப்போ மந்திரி வந்துருவார், அதெல்லாம் ஒரு பொருட்டாளுங்க. இன்னொன்னு வந்து திரு மணிசார் அவர்கள் மிக அற்புதமாக துவக்கத்துல சொன்னாங்க, அந்த கருத்து சரியாக இருக்கு. மதவாதம், ஊழல், வாரிசு என்று 3 காரணிகளை சொல்லி தூங்கினாங்க. இப்போ அந்த மதவாதத்திற்கு அடிப்படையாக அவர் குறிப்பிடுவது சனாதன தர்மம், வர்ணாசிரமம். அப்புறம் ஊழல் பத்தி நீ சொல்ல வேண்டியதில்லை, திமுக கை வந்த கலை. அப்புறம் வாரிசு அரசியல்னு அவங்க இதுக்கு ஒப்பீடா உலகம் பூரா எல்லா நாடுகளையும் சொல்றாங்க. ராஜபக்ச கூட எல்லாத்தையுமே சொல்லலாம், இதெல்லாம் ஒண்ணு தவறு இல்லை. ஆனா இது எங்க துவங்குது சிக்கல் பாருங்க. நீங்க திமுகவில் இருக்கிற எண்ணிக்கை மந்திரிகள் பற்றி அன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் பேசுகிற போது குறிப்பா திரு செந்தில் பாலாஜி பற்றி ஜூனியர் அமைச்சர் என்றுதான் சொன்னார். இன்றைக்கு அவர் திமுகவுல
சீனியர் அமைச்சராக்கப்பட்டு இன்னொரு சீனியராக இருந்த திரு பொன்முடி டம்மியாக்கப்பட்டிருக்கிறார். அது இன்னும் சொல்ல போனா வனத்துறையினர் துறைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். இல்ல இதுல டம்மின்றது என்னன்னு எனக்கு புரியலையே. பொங்கலூர் மணிகண்டன் அது என்ன, நீங்க எந்த அர்த்தத்துல சொல்றீங்க? அதிகாரம் குறைக்கப்பட்டிருக்குன்னு சொல்ல வரீங்களா? நிச்சயமாக. அதாவது முதல்ல திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை 2ஆம் இடத்துக்கு கொண்டு வந்துக்கிறாங்க முதலமைச்சருக்கு அடுத்தா. இப்போ விமர்சனம் சொன்னா விமர்சனம் எப்ப வந்ததுங்க? ஊடகங்கள்ல பரபரப்பான செய்தி, நாளை வருகிறார், நாளை மறுநாள் வருகிறார் என்று ஒரு வாரமா அதை ஓட விட்டு, இது மக்களே விரும்புற மாதிரி ஊடகத்துல வர செய்தி அடிப்படையில மக்கள் பூரா விரும்பி அவரை கொண்டு வர வேண்டும் என்று எதிர்பார்ப்போடு இருப்பதை போல ஒரு செய்தி பரவிட்டு அப்ப கொண்டு வராங்க. அப்ப இதுல என்ன விஷயம்னா, நீங்க கேட்ட 3 மந்திரி சொல்றேன், இவரை தாண்டி 4 பேரை. அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நேரடியாக நியமனம் செஞ்சா என்ன ஆகும்னா, ஒரு விமர்சனம் எல்லை தாண்டி போகுங்க. இப்ப கூடவே ஒரு 3 மந்திரிகளை ஒருத்தர் டம்மி ஆக்கிட்டு இன்னொரு 2-3 மந்திரிகளை சேர்த்துட்டு ஒரு பட்டியல் சொல்லி பறைசாட்டிட்டு சொல்லும் போது என்னன்னா, மொத்தமா எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னு பேசிக்கிட்டாலும் திட்டம். இது அரசியல்ல ஒரு யுக்தி. இது மக்கள் மத்தியில நிச்சயமாக எடுபடாது. எடுபடாது சார். இப்போ சார், கோவி செழியன் அவர்களுக்கு உயர்கல்வித்துறை ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த துறை சார்ந்த அமைச்சர் தானே, அது அப்படித்தானே வரலாறுல பதிவு செய்யும். இல்ல அவர் அமைக்க விட்டுட்டு அவர் அதிகாரத்தை கொடுக்க போறாங்களா என்ன? மக்கள் எப்படி பார்ப்பாங்க? இல்ல, உதயநிதியை எந்த சமூகத்தின் அடிப்படையில அந்த பொறுப்பு கொண்டாந்தீங்க? அப்ப நீங்க கோவை செய்ய மட்டும் ஏன் அந்த சாதியை சொல்லி அவர் தகுதியை மீறி மாறி பேசுறீங்க? அது சரியில்லாம இல்ல. திரு தனபால் அவர்களையே அம்மாவில் ஆக்கிறவங்க இந்த மாதிரி சாதி ரீதியா பேசினாங்களா பண்ணாங்களான்னு பாருங்க. அதே மாதிரி சபாநாயகர் அமைய வைக்கும் போது இந்த மாதிரி சாதி ரீதியா பேசினாங்களா பண்ணாங்க பாருங்க. நீங்க பொங்கலூர் மணிகண்டன் உங்களுக்கு தெரியாதல்ல, நான் உங்கள்கிட்ட நேரடியாக கேட்கிறேன். ஜெயலலிதா அவர்கள் தனபால் அவர்களை சபாநாயகர் ஆக்கிவிட்டு அது பற்றி அவங்க பேசினதே கிடையாதா? நான் பிரதிநிதித்துவம் கொடுத்திருக்கேன்னு அவங்க சொன்னதே கிடையாதா? நீங்க சொல்லுங்க. இல்ல உங்களுக்கு தெரியாது சொல்லிருக்காங்க. இல்ல சொல்லிருக்காங்க. இப்ப உதயநிதியை எந்த சமுதாயத்தின் அடிப்படையில எந்த பிரதிநிதி அடிப்படையில் பேச வச்சிருக்கீங்க? அப்போ அந்த இடத்துக்கு கொண்டு வராமல்ல, கோவிஷீல்டு தகுதி இல்லையா? அப்போ தமிழ்நாட்டிலே அமைச்சரவையில உதயநிதியை தாண்டி யாருக்குமே தகுதி இல்லை. அவர் துறையில அவர் மட்டும் சிறப்பு செயல்பட்டாரு, மற்ற யாருமே இயங்கலையா? பையா துரைமுருகன் 1947 இருந்து அந்த கட்சி எப்ப துவங்கப்பட்டதோ இன்று வரையிலும் கட்சிக்காக உழைத்துக் கொண்டிருக்க. இன்னும் சொல்ல போனா தன்னை அந்த குடும்பத்தின் கோவால குடும்பத்தின் கொத்தடிமே சொல்றாரு. அவருக்கு ஏன் நீ வாய்ப்பு தெரியலப்போ? ஏன் அவர் கட்சி துராமணிவாதா? அவர் பேசாம உங்க பாட்டுக்கு போட்டு விடாதீங்க சார். இங்க வாங்க, நான் பேசி முடிச்சது இல்ல, நீங்க அதுக்காக ஒரு விஷயத்துக்கு நீங்க ஒரு மூத்த தலைவரை பேசிட்டு போறதா நான் பார்த்துட்டு முடியாது. அவர் எங்க சொன்னாரு? நீங்க நீங்க பேசுறீங்க, நான் குறுக்கிடல. நீங்க அரசியல் பேசுங்க. அனாவசியமா ஒரு மூத்த தலைவரை தேவையில்லாம பேசணும்னா அதை நான் பார்த்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கு பேரு விவாதம் கிடையாது. இல்ல ஒரு பார்வை எங்க சொன்னாரு? அப்புறம் எடப்பாடியா? இல்ல வேண்டாம் வேண்டாம் பேராசிரியர் வார்த்தையில எடுத்தா அசிங்கமா போயிடும். கொஞ்சம் காத்துருங்க. நான் நெறிப்பட பொங்கலூர் மணிகண்டன் நம்ம தேர்தல் மேடைகள்ல பேசிடலாம். ஒருத்தர் சொல்லாத வார்த்தையை இன்ஃபர் பண்ணக்கூடாது. சொன்னதா அதை மட்டும் தவிர்த்துருங்க. தொடருங்க சார். நான் இல்ல அவரு நான் போய் மறைஞ்சிட்டுனா என்னுடைய சமாதியில் என்ன எழுதுன்னு சொன்னாரு சார்? நீங்க சொல்லல, நான் தப்பா சொன்னா? அவர் தான் சொன்னாரு. என்ன சொன்னாரு? ஒரு மூத்த அமைச்சர் வாயிலிருந்து வார்த்தை வருது சார். எங்க அவர் என்னங்க சொன்னாரு? மட்டுமல்ல, அவர் சொன்னது என்ன சொன்னாரு? இன்பநிதிக்கும் இன்பநிதியும் தலைமையும் பேர் சொல்லி கோபாலபுரத்து விசுவாசி நான் மூத்த சொன்னாரு. சரி பேச நீங்க சொன்ன மூத்த எல்லாம் போச்சு. நீங்க ஒரு அமைச்சரவையில் இருக்கிற ஒரு கட்சியுடைய பொதுச் செயலாளர் பேச வேண்டிய மாதிரி பேசணுங்க. இப்போ அமைச்சரவை மாற்றம் என்கிற பெயரில் திமுக அரங்கேற்றிருப்பது ஒரு சனாதன தர்மம். ஏன்னா பிறப்பின் அடிப்படையில் ஒருவருக்கு இந்த வாய்ப்பு அவர் அர்ச்சகருக்கு வாங்கப்படுதுன்னு சொன்ன நீங்க சாதி அடிப்படையில அந்த சொன்னீங்கல்ல. இல்ல அவங்க கிளைம் பண்ணல பொங்கலூர் மணிகண்டன். இல்ல சார், நான் என்ன கேக்குறேன்னா திமுக அப்படி சொல்லியிருக்கா? சாதி ரீதியாக செய்யறோம், அதுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய கணக்குகளை பேசுறோம் சார். நீங்க ஊடகங்களே சேர்ந்து மென்றப்படுது திமுக ஆட்சியில. ஏன்னா இந்த மாதிரி பேசவே ஊடகங்கள் அனுமதி பண்ணாங்க. காரணம் என்ன? திமுக மிரட்டுங்க. நான் வெளிப்படையா சொல்றேன். ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் யாருங்க? கருணாநிதிக்கு பேரன், ஸ்டாலினுக்கு மகன். இன்பநிதி யாரு? ஸ்டாலினுடைய பேரன், உதயநிதியுடைய மகன். இவர் தான் வருமானம் பேசும்போது அது என்ன பேருங்குது? அப்ப ஒரு குடும்பத்துடைய கருணாவுடைய குடும்பத்தின் பிறப்பின் அடிப்படையிலேயே ஒருவருக்கு பதவி என்று சொன்னால் இதை விட வெட்கக்கேடான அரசியல் தமிழ்நாட்டில் இருக்குமா?
இந்த அமைச்சரவை மாற்றத்தை பத்தி அடுத்த கட்டம்னு பேசலாம் அப்படின்னாலும் இந்த வாரிசு அரசியலுக்குள்ள இந்த மாற்றம் எல்லாம் அதுக்குள்ள போய் வந்து மாட்டீங்க. இப்ப இது பேசப்படும் போது எனக்கு இது என்னடா இது ஒரு தவறா அப்படின்னு நான் பார்த்து என்னுடைய ப்ரொஃபஸர் ஒருத்தர் பென்சில்வேனியாவில் இருக்கிறார், டியோ, அவர்கிட்ட இதை டிஸ்கஸ் பண்ணப்போ அவர் ஒரு 10-15 கட்டுரைகள் எனக்கு அனுப்பிவிட்டார், பல யூனிவர்சிட்டியில் உள்ள பிஹெச்டி. அதில் அவங்க இதுவரைக்கும் பாலிட்டி ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட்டில் ஆட்டோக்ரஸி இருக்கும், டைனாஸ்டி இருக்கும், இப்படியெல்லாம் இருக்கும்ல. புதுசாக அவங்களே டெமோக்ராட்டிக் டைனாஸ்டின்னு ஒன்று உருவாக்குறாங்க. ரைட், அதாவது இப்போ ஜனநாயகத்தில் வாரிசு அரசியல் என்று பேசுவது முட்டாள்தனம், அட்டி முட்டாள்தனம் அது. ஏன்னா இட் இஸ் த டெமோக்ராட்டிக் டைனாஸ்டி. என்னன்னா நீங்கள் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க முடியும். அதை யார் தீர்மானிக்கிறா? உதயநிதி அவர்களை நாங்க ஒத்துக்கிறோம்யா, எங்க தலைவர் புள்ள நாங்க டிக்கெட் கொடுத்தோம் வச்சுக்கோங்க, மக்கள் தான் தேர்ந்தெடுத்தோம், மக்கள் தானே தேர்ந்தெடுத்தான். ரைட், அதுக்கு பிறகு அவர் உடனே போய் அமைச்சரா உட்கார்ந்தாரா? நாங்க கேட்டப்போ நான் இருந்தேன் அந்த இடத்துல. அவர் சொன்னது, நான் இப்பதான் முதல்ல போயிருக்கேன், ஒரு குறைஞ்சபட்சம் 1 வருஷமாவது நான் வந்து சட்டமன்றம் நிர்வாகம் பார்க்கணும், அதுக்கு பிறகு பார்க்கலாம்னு தான் சொன்னார். என்ன பொறுத்த வரைக்கும் தம்பி உதயநிதியினுடைய அரசியல் முதிர்ச்சி, அவருடைய ஒரு நிர்வாக திறமை அப்படிங்கிறது நேத்து அவரை வந்து துணை முதலமைச்சர், இப்ப இதுல ஒன்றும் துணை முதலமைச்சருங்கிறதுல இங்க ஒன்றும் பெரிய கிரீடம்லாம் கிடையாது. இட் இஸ் நாட், அவர் பதவியை தரா இல்ல, கிடையாது கிடையாதுல்ல, இது சட்டப்படியாக கிடையாது, அது ஒரு அங்கீகாரம், அவ்வளவுதானே. இதை வந்து நான் என்ன சொல்றேன், அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, ஏங்க நீங்க துணை முதலமைச்சரா உங்களை வந்து ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் போடப்பட்டிருக்கு, நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்போ அவர் சொல்றாரு, நான் இதை ஏற்றுக்கொள்ளும் போது எனக்கு வாழ்த்தும் வரும், விமர்சனமும் வரும். நான் விமர்சனத்தை உள்வாங்கி அவர்களுக்கு என் செயல்பாடுகளின் மூலம் நான் பதில் சொல்ல ஆசைப்படுறேன். இந்த முதிர்ச்சி இருக்குல்ல, எனக்கு விமர்சனம் வரும், ஆனா அந்த விமர்சனத்துக்கு நான் வந்து பதில் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு அவசியம் இல்லை. ஆனால் என்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் அவங்கள பேச வைக்கும். யார் விமர்சித்தார்களோ, நாளைக்கு அண்ணன் மணியன் இப்ப அவர் நல்லா செயல்பட்டார்னா இதே மணியன் வாழ்த்து வர மாட்டாரா? பேசலாம், நம்ம பேசலாம். ஒரு இடைவேளைக்கு பிறகு இது மீண்டும் நம்ம இந்த கணக்கு பேசுகிற போது வாரிசு அரசியல், சட்ட நெருக்கடி, இதற்குள்ளதான் இதை தாண்டி இந்த தலைப்பு போகல அப்படின்னா இதுக்குள்ள சிக்கல் இருக்கா, இல்ல அதையும் நிறைய பேச வேண்டியிருக்கு. மணி, திமுக ஒரு வலுவான கூட்டணியை கட்டமைச்சிருக்கு, பவள விழாவிலையும் நம்ம பார்க்கிறோம். கூட்டணி கட்சிகள் இதெல்லாம் எதிர்முகாமில் எதிர்கட்சிகள்லாம் பிரிஞ்சு தான் இருந்துட்டு இருக்கிறப்ப முதல்வர் வெவ்வேறு யோசனைகளில் சில மாற்றங்கள் பண்ணுறாங்க. நீங்கள் அந்த செட்பேக்ன்றதன் அர்த்தம் என்ன? இந்த கணக்குக்கு நெருக்கடி வரும்னு ஏன் சொல்கிறேன்? இல்லை, நான் உறுதியாக நம்புகிறேன் பேராசிரியர் ஒப்புக்கொள்ள மாட்டார். எனக்கு அவருடைய நிர்பந்தங்கள் புரிகிறது. 3.5 வருஷமாக இந்த கவர்மெண்ட்டுக்கு பெரிய கெட்ட பேர் எதுவும் இல்லை. இஷ்யூஸ் இருந்தது, பட் பை அண்ட் லார்ஜ் இட்ஸ் அ குட் கவர்மெண்ட், அப்படி தான் நான் சொல்லுவேன். நான் நிறைய விமர்சனங்கள் இருந்தனாலும் ஒரு 3.5 இயர்ஸ் வந்து ஒரு கவர்மெண்ட் விமர்சனம் இல்லாமல் தான் போச்சு. அஃப்கோர்ஸ் மோடி ஃபேக்டர் அதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம், பார்லிமெண்ட் எலெக்ஷனை நம்ம ஜெயிக்கணுன்றதுக்காக. பட் இந்த இஷ்யூ, உதயோட எலிவேஷனும் செந்தில் பாலாஜி இஷ்யூ, நான் நிச்சயமாக நம்புகிறேன் இட்ஸ் அ செட்பேக். லட்சக்கணக்கான நல்லவர்களின் ஆதரவை இந்த அரசு இழக்க ஆரம்பித்திருக்கிறது என்று நான் அஞ்சுகிறேன், வெளிப்படையாக சொல்கிறேன். நான் இது வந்து பூசி மழுக வேண்டிய அவசியமே கிடையாது. பவள விழா கொண்டாடக்கூடிய நேரத்தில் வந்து எதற்காக இந்த தடுமாற்றம்? உதயநிதி இஷ்யூ கூட நான் சொல்கிறேன், நான் வன்மம்னு அவர் சொன்னார். எனக்கு ஒரு வன்மம் கிடையாது, எனக்கு என் திமுக மேலே வன்மம் கண்டிப்பாக யார் மேலேயும் வன்மம் கிடையாது. எனக்கு அது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி மேலே எனக்கு ஒரு இண்டிவிஜுவலுக்கு வன்மம் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நான் இஷ்யூஸை தான் பேசுகிறேன். இண்டிவிஜுவல்ஸ் யார் மேலேயும் எனக்கு உதய மேலே கூட எந்த வருத்தமும் கிடையாது. நம்ம இஷ்யூஸை தான் பேசுகிறோம். இவங்களுக்கு ஒரு நல்லா போயிட்டு இருந்த கவர்மெண்ட்டுக்கு ஏன் இந்த தடுமாற்றம், ஏன் இப்படி தேவையில்லாமல் போய் இவங்க சிக்கலில் மாட்டுறாங்க? இது ஒரு செட்பேக், டெஃபினட்டாக இவங்களுக்கு ஒரு செட்பேக். இந்த எலிவேஷனும் செந்தில் பாலாஜி இஷ்யூவும் இவங்களுக்கு பெரிய செட்பேக் நான் உறுதியாக நம்புகிறேன். எனக்கு அதில் அந்த கருத்தில் எனக்கு மாற்றமே இல்லை. அதுவும் இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டில் உதய இஷ்யூ கூட வந்து 10 நாள் 1 மாதத்தில் கூட வந்து நீங்கள் மறந்து போகலாம். நான் சொன்னேன், ஓகே நீங்கள் பழகிக்கலாம் அதை. பட் செந்தில் பாலாஜி இஷ்யூ உங்களுக்கு பெரிய கிரைசிஸாக தான் உருவாகி. இன்னொன்று நான் கேட்குறேன், நீங்கள் அப்படி கொடுக்கல அப்படின்னா அவரை ஓரங்கட்டிட்டாங்க, கட்சி ஓரங்க திரு செந்தில் பாலாஜியை ஓரங்கட்டாங்க, கட்சி அவர் பக்கத்துல நின்றுக்கணும், பேக்கப் பண்ணியிருக்கணும். கட்சியில நீங்க பொறுப்பு கொடுங்க, பவர் இட் இஸ் இன் யுவர் ஓன் இன்ட்ரெஸ்ட்டுங்க. இன்னைக்கு எங்க வந்து நிக்குது தெரியல, எத்தனை மந்திரிகள் மேல ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு, அந்த லிஸ்ட் கொடுன்னு கேட்குது சுப்ரீம் கோர்ட். நீங்க அடுத்த கிரைசிஸ்க்கு போறீங்க சார். இது ரொம்ப சீரியஸான இஷ்யூ சார். நான் அதனால தான் சொல்றேன், 2G மாதிரி இது டெவலப் ஆயிட்டு இருக்குது, அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போகுது. பிகாஸ் ஆஃப் ஒன் மேன். நீங்க அவருக்கு பார்ட்டியில கொடுங்க, நீங்க
கட்சியில 4வது நாளே எலிவேஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? பேராசிரியர் இதுல ஒரு 2 விஷயம் இருக்கு. வெளியில இப்போ ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொல்வது திரு ஸ்டாலின் அவர்களுக்கு எதிர்குறல்ன்றது கட்சிக்குள்ள இல்லைன்றதும், இப்போ திரு செந்தில் பாலாஜி அவர்கள் வராங்க, முன்பு இருந்த அதே 2 பெரும் இலாக்காக்களையும் கொடுக்குறீங்க அப்படின்னா என்ன மெசேஜ் போகும்? இது நான் முழுக்க இதுல வந்து தலைவர் சொல்றது பொலிட்டிக்கல் மெசேஜ் டு த பொலிட்டிக்கல் ரைவல்ஸ், அரசியல் கட்சிக்கான. அதாவது இதுல வந்து சகோதரர் செந்தில் பாலாஜியை வந்து அமைச்சராக்குவதில் பாஜகவிற்கு சொல்லப்படுகிற மெசேஜ் தான் இது. நீ என்கிட்ட இருந்து இந்த விளையாட்டு விளையாடலாம்னு நினைக்காத, என் புள்ள யாரையும் நீ எடுக்க முடியாது, நான் பார்த்துக்கொள்வேன். அப்போ இப்போ அண்ணா சொன்னார்ல, தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் என்பது வந்து ஒரு இரும்பு கோட்டை மாதிரி திமுக இருக்கு, அவர் கையில் இருக்கு அப்படிங்கிறது, அதுக்கு அதனுடைய ஒரு பரிமாணம் தான் இதுன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா முன்பு சொன்னாங்க திமுகவில இருந்து வர போறாங்க, அப்படி வந்தது. இப்போ அது வந்து அது இல்ல. அது மட்டும் இல்ல, இனிமேல் வந்து அந்த எனிமிகள் வந்து இந்த மாதிரியான எதிரிகள் நம்மளை வந்து நேருக்கு நேரா, இப்போ அதிமுக இருக்குன்னா நம்மளோட களத்துல நேருக்கு நேரா மோதக்கூடியது உள்ளது, அது வேற. இது நம்ம பார்த்துக்கொள்வோம். அதைத்தான் மாண்புமிகு உதயநிதி அவர்கள் மிக தெளிவாக ஏடிஎம்கேக்கு சொன்னார். அதாவது யதார்த்தம் என்னன்னா, ஏடிஎம்கே இஸ் அவர் ஆப்பனன்ட், பட் பிஜேபி இஸ் அவர் எனிமி. இது வந்து எதிர்முகாமில் இருக்கிற கட்சி, குறிப்பாக பாஜகவுக்கு நாங்கள் சொல்லியிருக்கிற செய்தி இதுதான் எங்க கணக்கு. அப்படி இல்லை, அது தவறுன்னு நான் கருதுகிறேன். பேராசிரியர் சொல்வதில் நான் உடன்படவில்லை. அவங்க தப்பாக சொல்கிறாங்க, அவங்க உண்மைக்கு மாறான தகவலை சொல்கிறாங்க. நீங்கள் பிஜேபிக்கு உங்களோட நேர்மையை நிர்பந்திக்க, உங்களோட அரசியல் பவரை நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் திரும்ப சொல்கிறேன், இந்த இஷ்யூவோட சீரியஸ்னஸ் தெரியாமல் இவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த ட்ரெஜெக்ட்ரி இந்த சுப்ரீம் கோர்ட் நான் நினைக்க தப்பாக கூட போகலாம், ஆனால் அந்த ஆல் பொட்டன்ஷியல் அதுக்கு இருக்குது. பெயிலில் வந்து கெஜ்ரிவால், மனிஷ் சிசோடியா, கவிதா இவர்களுக்கெல்லாம் ரிசர்வ் பண்ணி 1 வீக்கில் கொடுத்த 10 நாளில் கொடுத்த கோர்ட்டு இந்த கேஸில் 40 நாள் எடுத்துக்கிச்சு. திரும்ப அப்சர்வேஷன்ஸ் வந்துகிட்டு இருக்குது. சார் சொன்னார் பெயில் கேன்சலேஷனுக்கு அடுத்த நாளே போகலாம், அப்படிலாம் போயிட முடியாது. சுப்ரீம் கோர்ட்டில் 4 டேஸாக எங்கள் அலார்மிங் சுச்சுவேஷன் டெவலப் ஆகுது. பெயில் கேன்சலேஷன் கேட்கும்போது யூ ஃபைல் த பெட்டிஷன்றாங்க. அதை தொடர்ந்து நடந்த பல சம்பவங்கள் இன்னைக்கு நடந்தது சீரியஸ் டெவலப்மெண்ட் சார். நீங்கள் ஒரு அன்பயஸ்டாக அதை பார்த்தீங்கனால இது ஒரு ஓன் இன்ட்ரெஸ்ட். நான் சொல்கிறேன், கேட்கறது கேட்காது உங்க விருப்பம். திமுகவே பல சட்ட போராட்டங்களை, பெரிய சட்ட போராட்டங்கள் தான். எனக்கு அதுதான் ஆச்சரியமா இருக்கு. இப்போ நான் சமீபத்தில் அது இந்த சவால், இந்த நெருக்கடியை தெரியாமையா ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜை தராங்க? யானைக்கும் அடிசருக்கும் இல்லை, நான் இதில் வந்து சகோதரர் சொல்கிற இந்த லீகல் இம்பிடிமெண்ட்ஸ் அந்த இதுகள் அது வேற. பட் நான் இதில் வந்து அவரை எலிவேட் பண்ணதுக்கான தலைவரினுடைய அந்த ஒரு மெசேஜ், இதை நான் அப்படி தான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் வந்து சகோதரர் மணி அவர்கள் சொல்வதில் இருக்கலாம், கூடலாம், குறையலாம், அது வேறு விஷயம், அது சட்டம் சார்ந்தது, அது தனியாக நம்ம விவாதிக்க வேண்டிய விஷயம். பட் இது வந்து பாஜகவை, நீங்க பாஜகவுக்கு உங்களுடைய அரசியல் இதை ப்ரூவ் பண்ண வேண்டிய தேவை இல்லைன்னு. இப்போ இந்தியா முழுக்க அவங்களுக்கு வந்து எல்லாமே கைக்குள்ள வந்துருச்சுங்க. பாஜகவுக்கு இன்னும் தமிழ்நாடு மட்டும்தான் போகலீங்க. அதுக்கு யார் காரணம்? சகோதரர் மணியே பேசியிருக்காரு ஒரு இடத்துல. இல்லை, நான் சகோதரர் மணியே அவர் சொன்ன வார்த்தை நான் அப்படியே சொல்றேன். ஒரு பத்திரிகையாளரோட உட்கார்ந்து அவர் பேட்டி, 2 பேரும் பேட்டி காண்றாங்க. அப்ப சொல்றார், இன்னைக்கு நம்ம 2 பேரும் பத்திரிகையாளர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் அதுல வந்து தலைவர் கலைஞரினுடைய இதையும் அவர் அங்கீகரிக்கிறார். அங்கீகரிச்சுட்டு தான் சொல்றார் இதெல்லாம். அப்ப நான் என்ன சொல்ல வரேன், திமுக என்பது திமுகவை அழிக்கிறதுக்காக பிஜேபி தயாரா இருக்கு. ரைட், அவங்களுக்கு இன்னும் ஒரு கட்சி உள்ளுக்குள்ள அவங்களால முடியாம இருக்கிறது இது மட்டும்தான். அப்போ அவர்கள் அடுத்த ஒரு இடத்திற்கு போகக்கூடாது என்றால் அவர்களுக்கு குறுக்கே ஒரு ஸ்டால் போடணும். அதைத்தான் தலைவர் செஞ்சிருக்கிறாருன்னு நாங்க சொல்றோம். இல்லை தப்பு. நீங்க யூ ஆர் பிளேயிங் இன்டு தி ஹேண்ட்ஸ் ஆஃப் டிஎம்கே. இப்போ பிஜேபி நீங்க இந்த நியமனத்தின் செந்தில் பாலாஜி எலிவேஷன்ல ஒரு இண்டிவிஜுவலை பற்றி பேசுறதுக்கு நான் வருத்தப்படுறேன். அவர் மேலே கூட எனக்கு பர்சனலாக எதுவுமே இல்லை. பட் சிச்சுவேஷன் சீரியஸாக இருக்கிறதால சொல்கிறேன். நீங்கள் பிஜேபிக்கு எதையோ நிரூபிப்பதற்காக நீங்கள் போய் அவங்க வலையில் விழுறீங்க. யூ ஆர் பிளேயிங் இன்டு தர் ஹேண்ட்ஸ். அப்படிதான் நான் இதை பார்க்குறேன். இதுக்கு மேலே இதில் பேசுறதுக்கு எதாவது இருக்கான்னு எனக்கு தெரியல. சுருக்கமாக ஒரு பிரேக் பண்ணுறேன். அதாவது செந்தில் பாலாஜி அவர்களினுடைய எலிவேஷனுக்கு தலைவர் அவர்களே மிக தெளிவாக குறுக்கிட விரும்புறீங்களா? நீங்க குறுக்கிட்டீங்கன்னா என்னால பிரேக் விட முடியாது, அதனால கொஞ்சம் காத்திருங்க, நான் பிரேக்குக்கு அப்புறமே வரேன். முடிச்சிருங்க. அதற்கான காரணத்தை மிக தெளிவாக தலைவர் சொல்லிவிட்டார். இதுதான் விசுவாசி என்றைக்கும் அதற்கான பரிசு உண்டு என்பது கட்சிக்காரர்களுக்கு மட்டுமல்ல, நீங்கள் எவ்வளவு முயற்சித்தாலும் என்னிடமிருந்து இன்னொருவனை பிரிக்க முடியாது என்பதை எதிரிகளுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பி இருக்கிறார். இதற்காக எடுக்கப்பட்ட முடிவுதான் இது. சட்டதிட்டங்கள் நான் பார்த்து, நீங்க எல்லா கட்சி வரலாறையும் பெருசா நீங்க உங்களுக்கு பார்த்தவர் தான். பொதுவா அதிமுகவுல தான் இந்த விசுவாசம்ன்றது பெருசா போடுவாங்க. திமுகவுலயே அந்த லாயல்டி, அந்த மெசேஜ் தான் தெரியுங்க. நீங்க நல்லா யோசிச்சீங்க. தலைமைக்கு விசுவாசம், அதாவது அந்த லாயல்டி இல்லைன்னா சார் 13 ஆண்டு காலம் ஒரு வனவாசத்துல ஒரு கட்சி நிக்குமா சார்?
இட் இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் லாயல்டி டு தலைவர் கலைஞர். பேசலாம். திரு பொங்கலூர் மணிகண்டன் பேராசிரியர் பேசினப்ப எங்க குறுக்கிட விரும்பினீங்க? இல்ல அவரு அதாவது ஸ்டாலினுடைய பிள்ளை, ஆமாங்க நாங்க அதனால ஆக்கிரமும் சொல்லிட்டு போலாமுங்க. அதுக்காக வந்து சாதாரண பண்ணாரு விளையாட்டுகள் பண்ணாரு பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் சொல்ல வரேன்னா பல பொய்கள் சொன்னார். நான் அரசியலுக்கு வரமாட்டேனாரு, எம்எல்ஏ ஆக மாட்டேனாரு, பதவி வரமாட்டேன்னு சொன்னாரு. ஒவ்வொன்னா பொய் சொல்லி சொல்லி எல்லாத்துக்கும் வந்தாரு. அப்போ இத வெளிப்படையே ஆமையா எங்க மெஜாரிட்டி இருக்குது, நான் எங்க அப்பா நினைச்சா ஆகும்னு சொல்லிட்டு முடிஞ்சது. இதுக்கு இடையில ஐயா சொன்ன ஒரு பெரிய ஆச்சரியம், டெமோக்ராட்டிக் டைனசின்னு சொன்னா பாருங்க, 15 பேப்பர் கொடுத்தா சொன்னா பாருங்களா, அது எங்க கொடுத்தான்னு சொல்லுங்க. தயவுசெய்து அது வெளியிடுங்க, பரவாயில்ல. ஒரு புத்தகம் நானே போடுறேன், பின்னாடி ஒரு நாள் இதே விவாதம் பேசுவோம். நீங்க உதயநிதிக்கு வந்து ஜனநாயக முறைப்படியான வாரிசு உரிமை அது வந்து என்ன எங்க இருக்கு சொல்லுங்க அப்படிங்கிற நான் சொல்லிடுறேன். லீகல் யூனிவர்சிட்டி இருங்க, லீகல் யூனிவர்சிட்டி யுஎஸ்ஏ, நீங்க டவுன்லி டிஓ பிஹெச்டி தீசிஸ் சார் நான் முடிச்சறேன் சார். கேட்டா சொல்றேன். பாஜகவுக்கு பயந்து கொண்டிருந்த திமுக 2 பேரும் சமரசமாயிட்டாங்க. இப்போ ஏன்னா மோடியோட 15 நிமிடம் தான் முதல்ல பாப்பாராமா, இப்ப 40 நிமிடம் பாத்திருக்காரு. அதுக்கு முன்னாடி பாருங்க, அது ஒத்துவர் மாதிரி ராஜ்நாத் சிங் வர வச்சு ஒரு நாளைக்கு இந்த அமைச்சரவை நீங்க பாத்தீங்களா தலைப்பை எங்கெங்கயோ அமைச்சரவைக்கு வாங்க திரு பொங்கலூர் மணிகண்டன். அமைச்சரவை பாஜகவோடு இணைந்து சமரசமாகிவிட்டு வெப்பத்தை தணித்துக் கொண்டு இன்றைக்கு ஏன்னா இப்ப எனக்கு ஒண்ணு சொல்லுங்க இல்ல பொங்கலூர் மணிகண்டன், ஒரே ஒரு பாயிண்ட். இப்ப திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இடி நெருக்கடி கொடுத்தது, பாஜகவுக்கு நாங்க ஒரு செய்தி சொல்லணும்னு நினைக்கிறோம், அவருக்கு அதே இலாக்காவை கொடுத்தோன்றது எங்க சமரசம்னு கேக்குறேன். எந்த இடத்துல சமரசம்? இது வந்து சார், இதாவது இந்த வார்த்தைகள் வந்து இஸ்லாமிய சிறுபான்மையினர் சகோதரர்களுக்கு சொல்லணும் வார்த்தை. மற்ற எல்லாம் மறைமுகமும் மோடியோட பாஜகவோட பேசிக்குவாங்க. இப்ப மனோ தங்கராஜ் தவறு என்ன? அங்க கன்னியாகுமரி மாவட்டத்துல அங்க எப்படி அரசியல் தெரியும், அவர் கடுமையா பாஜகவை எதிர்த்தார், மோடியை போட்டு எக்ஸ்ட்ரா பதிவு போட்டு போட்டார். இப்ப அவர் நீக்கப்பட்டிருக்காரு. வேற எந்த காரணம்? அவர் வேற நீங்க ஒரு ட்விட்டர்ல பதிவு போட்டு பாருங்க, நான் வந்து சிறப்பாக செயல்பட்டேன், பால்வளத்துறை சிறப்பா இயங்கின, தகவல் தொழில்நுட்பத்தில் சிறப்பா இயங்குறார். அப்ப முதலமைச்சருக்கு எது சொல்றாரு அவர் வச்சு பாருங்க. அதே மாதிரி திரு பொன்முடி அப்படித்தான் ஆளுநரை கடுமையாக விமர்சித்தவர், அவருக்கு உயர்கல்வித்துறையிலிருந்து விலகிட்டு ஏன் மாத்தினீங்க, காரணம் என்ன? அப்ப பாஜகவோடு யார் மோதினாலும் நிலைமை இதுதான், எச்சரிக்கை கொடுத்தாங்க உண்மை. அப்ப இந்த நிலையில சமரசமாகி உதயநிதி துணை முதலமைச்சர், செந்தில் பாலாஜிக்கு விடுதலை எல்லாம் கொடுத்து வழக்கும் போட்டுட்டு பாஜகவோடு இணக்கமான உறவை மேம்படுத்தி கொண்டு திமுக ஒரு அரசியல் நாடகம் போடுது. ஏன்னா கடந்த காலத்துல கையில பேப்பர் வச்சுக்கிறேன் சார், இல்ல திரு கருணாநிதி சொன்ன வார்த்தை போற போக்க பார்த்தா ஜெயலலிதா கூட முதலமைச்சர் ஆகலாம்னு சொன்னார். போற போக்கு இல்லைங்க, அம்மா அவர்கள் வந்து கண்ணில் விரல் ஆட்டினாங்க, கருணாநிதியே பயந்தார். ஆனா இன்றைக்கு அப்படியே ஒரு கருணாநிதி பயந்தார் இந்த வார்த்தையெல்லாம் சும்மா மீட்கப்பட வேண்டும். இப்ப அடுத்து ஒரு கணக்கு அப்படின்றது வந்து பாஜக ஒப்புதலோடு இந்த மாற்றம்ன்றது இப்ப இன்னொரு கணக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களே பொங்கலூர் மணிகண்டன் இவங்க எல்லாம் வந்து பாஜக ஒரு அழுத்தம் கொடுக்குது, அதிதீவிர பாஜக எதிர்ப்பாளர்களுக்கு அமைச்சரவையில் இடம் இல்லை, அதுதான் மெசேஜ். அதாவது இன்னைக்கு வந்து பாஜக நான் எதிர்பார்த்த மாதிரி 272 வரல. யூபி, ஹரியானா, ராஜஸ்தானில் எதிர்பாராத பின்னடைவில் 240 தான் வந்திருக்குது. ஸ்டாலின்ட்ட ஒரு 22 எம்பிக்கள் இருக்குது. காங்கிரஸுக்கு மெயின் எதிரி, பாஜகவுக்கு மெயின் எதிரி காங்கிரஸ் தான். இவங்க சொல்லிட்டு போகலாம், அது அவங்க உரிமை. இவங்களை யாரையுமே வந்து பாஜக மெயின் எதிரியாக பார்க்குறது கிடையாது. அப்படி இருக்கும்போது 22 எம்பிக்கள் இருக்கக்கூடிய ஸ்டாலினுக்கு 15 நிமிஷம்னா 40 நிமிஷம் மோடி கொடுக்குறாரு, மரியாதை கொடுக்குறாரு. அடுத்தபடியாக ராஜ்நாத் சிங்கை அனுப்பி மெஜாரிட்டி கவர்மெண்ட்டாக இருக்கும்போது அனுமதிக்காத அந்த 100 ரூபா நாணய வெளியீட்டு விழாவுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. ராஜ்நாத் சிங் வந்து வாஜ்பாயும் கலைஞர் இருக்கக்கூடிய அந்த படத்தை பார்க்குறாருன்னா பாஜக சைடில் அப்படி ஒரு இது வந்தா 22 நமக்கு கைக்குள்ள இருக்குமேங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. அதில் நான் மறுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஸ்டாலின் அதை என்ன பார்க்குறாருன்னா, இதை பயன்படுத்தி ராகுல் காந்தி சைக்கிள் ஓட்ட வாரன்னு சொல்லி இந்த 22 அந்த சைடு போயிடக்கூடாதுன்னு ராகுல் காந்தி உடனே இங்கே வந்து விழுறாரு. ராகுல் காந்தி விழுந்ததும் ஸ்டாலின் என்ன பண்ணுறாருன்னா, காங்கிரஸ் கூட்டணி முக்கியம், கிறிஸ்டின் முஸ்லீம் கன்சால்டேஷன் முக்கியம்னு வாங்க அது இதுன்னு அதுக்கு போகிறாரு. ஸோ இந்த ஆட்டத்தை காங்கிரஸுக்கு திமுக தேவைன்னு மோடி தன் நுணுக்கமான அரசியல் இதில் தமிழ்நாட்டில் நுழைய முடியாது அதுன்னு சொன்ன இதில் நுணுக்கமாக அந்த காயினை வந்து தனக்கு எதிரியான காங்கிரஸை
திமுக பின்னாடி போகக்கூடிய வச்சிட்டது மோடியோட ராஜேந்திரன் தான். மற்றபடி இதுல உள்ள எல்லா கணக்கும் மோடி ராஜேந்திரனுக்கு கிடைச்ச வெற்றி. ரவீந்திரநாதன் சொல்றது 2026ல பாத்துறலாம், ரிசல்ட் தெரிஞ்சுக்கோ, மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. இலவு காத்த கிளி அது வேற. இப்போ நான் சொல்லிடுறேன், ரைட். இப்போ சகோதரர் உதயநிதி அவர்களுடைய எலிவேஷன் எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 25 ஆண்டு காலம், ஒரு 100 ஆண்டு காலத்தை நோக்கி போடப்பட்ட ஒரு சாலை வழி பயணம் எங்களுக்கு எளிதாக ஒன்று. ரெண்டாவது, சகோதரர் மிக எளிதாக டாக்டர் மணி அவர்கள் சொல்லிட்டு போயிட்டாங்க. என்னன்னா, நான் இந்த அமைச்சரவை பற்றி நான் இன்னைக்கு சொல்றேன், இதுவரைக்கும் வரலாற்றில் இல்லாத வகையில் 4 பட்டியலின அமைச்சர்கள், அதிலும் உயர்கல்வி மற்றும் ஹியூமன் ரிசோர்ஸ் மனிதவள மேம்பாடு என்று அடுத்தாற்போல் வருகிற எந்த அமைச்சரவைக்கும் ஒரு முன்மாதிரியான திராவிட மாடல் அமைச்சரவை இந்த அமைச்சரவை. அமைச்சரவையில உயர்கல்வி கொடுக்கல மணி, நீங்க கொடுக்கலன்னு எங்க வாதம் இல்லை, நாங்கள் உயர்வாக கொடுத்திருக்கிறோம் என்பதுதான் இது ஒரு மாடல். நெஞ்சம் நிறைந்த நன்றி பொங்கலூர் மணிகண்டன். சிறப்பு விருந்தினர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றி. மற்றொரு தலைப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நிகழ்ச்சியின் இப்பகுதியை இணைந்து வழங்குவோர் V-Guard